அதிகரிக்கும் சமூக ஊடக குற்ற செயல்கள், புலனாய்வு கூறுகளை வலுப்படுத்துகின்றன செயலாக்க நிறுவனங்கள். மாய்சலாம் காப்புறுதி திட்டத்தை பெற 1,10,00,000 பேர் தகுதி. M40 தரப்பினருக்கும் வாய்ப்பு. நேபாளத்தில் ஓடு பாதையை விட்டு விலகி விமானம் தீப்பிடித்தது. 18 பேர் உயிரிழந்தனர். வணக்கம். சலாம் மலேசிய மடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். கலக்கம் அளிக்கிறது சமூக ஊடகங்களில் குற்ற செயல்களின் அதிகரிப்பு. அவற்றை ஒடுக்கும் பொருட்டு போலீஸ், சட்டத்துறை தலைவர் அலுவலகம், MCMC ஆகியவை புலனாய்வு கூறுகளை வலுப்படுத்த உள்ளன. வழக்குகளை பதிவு செய்வதும் அவற்றுள் அடங்கும் என தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். நாட்டில் இயங்கலை குற்ற செயல்களை 3 கூறுகள் ஆக்கிரமித்துள்ளன. மோசடி, பகடிவதை, சிறார் பாலியல் குற்றங்கள் ஆகியன அவை என அமைச்சர் விவரித்தார். நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கு மறுட்டலை ஏற்படுத்தும் அந்த 3 வகை அச்சுறுத்தல்களும் இனியும் நீடிப்பதைக் கண்டு அரசாங்கம் வாழாவிருக்காது என அவர் சூளுரைத்தார். 2024 முதல் அரையாண்டில் ஃபேஸ்புக் வாயிலான மோசடிகளில் மட்டும் மலேசியர்கள் 13,20,00,000 ரிங்கிட் இழப்பை எதிர்கொண்டதாக அவர் கூறினார். அமைச்சரவை கூட்டத்துக்கு பின் நடைபெற்ற ஊடகத்தார் சந்திப்பில் ஒருமைப்பாட்டு அரசாங்க பேச்சாளருமான ஃபாமி பேசினார். இவ்வேளையில் நாட்டின் சட்டங்களை கடைபிடிப்பதில் சமூக ஊடக நிறுவனங்கள் மாறுபட்ட விகிதத்தை கொண்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். இன்ஸ்டாகிராம் மிக அதிகமாக 88 விழுக்காடும், ஃபேஸ்புக் 85 விழுக்காடும், வாட்ஸ்அப் 79 விழுக்காடும், டிக்டாக் 76 விழுக்காடும், டெலிகிராம் 65 விழுக்காடும் கடைபிடிக்கும் நிலையில் எக்ஸ் தளம் 25 விழுக்காடு மட்டுமே பின்பற்றுகிறது. இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என ஃபாமி கூறினார். கைபேசிகள், கையடக்க கருவிகளில்தான் சமூக ஊடகங்களின் வாசம். அவற்றின் ஒளித்திரை உடலுக்கு பாதிப்பு என்பார் பலர். சமூக ஊடகங்களின் உள்ளீடுகள் உள்ளத்துக்கும் பாதிப்பு என்கின்றனர் நிபுணர்கள். எங்களை பகடி மீதான தொடர்ச்சியின் இறுதி பாகம் இன்று உங்கள் கண்ணுக்கும் கருத்துக்கும். மோதல்களின் களமாகிவிட்டன சமூக ஊடகங்கள். நொடிக்கு நொடி கண்கள் மொய்க்கும் கைபேசியில் இப்போது என்ன வேண்டுமானாலும் தட்டச்சு செய்யலாம். குரல் பதிவை கொண்டு எவரையும் வசைபாடலாம், வஞ்சிக்கலாம் என்றாகிவிட்டது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பது சமூக ஊடகத்தை பொறுத்தவரை உண்மையே. சைபர் புல்லிங்கில் பாதிக்கப்பட்டவர்கள் சோகம், கோபம் மற்றும் சங்கடம் போன்ற எதிர்மறையான உணர்வுகளை அனுபவிப்பார். அவர்கள் தனிமையாக இருப்பதாய் நினைத்து கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளாகுவார். மன உளைச்சல் என்ன ஆகும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தமாக மாறும். மரணம் தான் இதன் தேர்வு என்று தற்கொலை செய்வது. தூக்கமின்மை ஏற்படும். சோர்வாக காணப்படுவார். அவர்களை சுற்றி இருப்போரிடம் பேசுவதை குறைத்துக் கொள்வார். இணையம் இன்றைய தேவைகளில் முக்கியமானதுதான். அறிவை மட்டுமல்ல, வர்த்தகம், வாணிகம் போன்றவற்றை பெருக்கிக் கொள்ளவும் அதுவே சிறந்த தளம். ஆனால் பிணைப்பு ஊடகங்கள் மட்டுமே கதியென கிடப்போரை என்ன சொல்வது? இணையதளம் மூலம் மிரட்டுவது அவர்களுக்கு பொழுதுபோக்கு. பிறர் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் தன்மையற்றவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களின் வழி அவர்களுக்கு சந்தோஷத்தை தரும். மொத்தமாய் நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள், அதாவது சைபர் புல்லிங் செய்பவர்கள் மனநோயாளியாகத்தான் இருப்பார்கள். ஆகையால் ஒரு மனநோயாளியின் மிரட்டலுக்கா பயந்து கொண்டு நம்ம தற்கொலை செய்வது, அவர்களின் முறையற்றதாக இருந்தால் நீங்கள் அவர்களை பிளாக் செய்யுங்கள். குடும்பத்தினரிடமும் அல்லது நண்பர்களிடமும் ஆலோசனை கேட்க. மன உளைச்சல் ஏற்பட்டால் ஒரு மன ஆலோசகரை அணுகலாம். அல்லது சில மாதங்களோ அந்த இணையதளத்தை
பயன்படுத்தாமல் இருக்கலாம். சமூக ஊடகங்கள் சர்ச்சைகளின் பிறப்பிடங்களாக உருமாறிவிட்டன. வலியோரின் வார்த்தைகள் எளியோருக்கு வாளாய் மாறிவிடுகின்றன. இணைய குற்றங்கள், குறிப்பாக இயங்கலை மிரட்டல்களை அரசு தீவிரமாக கண்காணிக்கிறது. அதிகரிக்கும் அந்த சமூக சீர்கேட்டை ஒடுக்க இயங்கலை பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அது முன்னெடுத்துள்ளது. சமூக ஊடக பயன்பாடு குறித்த புரிதலை மக்களுக்கு உணர்த்துவதுடன் இயங்கலை பகடிகளையும் ஒழிக்கும் நோக்கத்தை அது கொண்டிருக்கிறது. பேருரு எடுத்திருக்கும் இயங்கலை பகடிவதையை உடனடியாக ஒடுக்காவிடில் இன்னும் எத்தனை இழப்புகள் நேரிடும் என்பது நமக்கே தெரியாது. இருக்கும் சட்டங்களை கொண்டு இயங்கலை பகிடிவதையை ஒடுக்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டு அரசு புதிய திட்டத்தை உருவாக்கும் முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. ஒவ்வொருவரும் அவரவர் உரிமையை முழுமையாக அறிந்து கொண்டால் மட்டுமே இத்தகைய சமூக சீர்கேடுகளிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். சட்டங்கள் வகுக்கப்பட்டாலும் திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் தனிமாந்த ஒழுக்கம் மேலோங்கினால் மட்டுமே சமுதாயம் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பயனூறும். தொழில்நுட்பத்தோடு உயர் நெறி கொண்ட மாந்த சமூகத்தை உருவாக்குவதே மதானி அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் தொடர்ந்து முழங்கி வருவதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இயங்கலை பகடிவதையை ஒழிப்போம், கனி இருப்ப காய் வேண்டாமே. ஆர்டிஎம்காக நான் தமிழ்செல்வி இளங்கோவன். நான் ரேணுகா சுகுமாரன். கடந்த 19ஆம் தேதி உலகளவில் ஏற்பட்ட தகவல் தொழில்நுட்ப இடையூறில் அரசின் 5 நிறுவனங்களும் 9 தனியார் நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டன. ஆயினும் தரவு கசிவு நிகழவில்லை என்றும் அரசு துறைகளின் விவரங்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ உறுதிப்படுத்தினார். தகவல் தொழில்நுட்ப இடையூறு இணைய தாக்குதல் அன்று என அமைச்சர் தெளிவுபடுத்தினார். கிரவுட் ஸ்ட்ரைக் செயலி பலவீனம் காரணமாக மைக்ரோசாஃப்ட் இயக்க முறைமையில் அந்த கோளாறு ஏற்பட்டது. அந்த இடையூறின் போது அரசு தரவுகளை களவாடும் முயற்சி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வெற்றிகரமாக அது முறியடிக்கப்பட்டதாக கோபிந்த் சிங் கூறினார். அந்த தொழில்நுட்ப இடையூறில் போக்குவரத்து அமைச்சு, கிராம வட்டார முன்னேற்ற அமைச்சு, தேசிய சுகாதார கழகம், கெடா மாநில ஜக்காட் வாரியம் பாதிக்கப்பட்டன. வான் போக்குவரத்து, பொருளகம், போக்குவரத்து தொடர்புடைய 9 தனியார் கழகங்களும் சிக்கலை எதிர்கொண்டன. கட்டாய தொழிலாளர் வேண்டாம் என்போம். கட்டாய தொழிலாளர் ஆள் கடத்தல் விவகாரங்களை எதிர்கொள்ள மனிதவள அமைச்சு அறிமுகப்படுத்தியிருக்கும் புதிய திட்டம் மக்களிடையே விழிப்புணர்வை அதிகரிப்பதை முதன்மை நோக்கமாக அது கொண்டிருப்பதாக மனிதவள அமைச்சு தெரிவித்தது. கட்டாய தொழிலாளர் விவகாரத்தை களைய அரசாங்கம் மேற்கொள்ளும் புதிய முன்னெடுப்புகள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ள இது போன்ற திட்டங்கள் வகை செய்யும். இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை ஆழ்வளத்துறை 352 செயலாக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டது. வேலையிடங்களில் நிகழ்ந்த பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் 721 விசாரணைகள் தொடங்கப்பட்டன. அவற்றுள் 140 வழக்குகள் தொடரப்பட்டு 39,600 ரிங்கிட் தண்டம் விதிக்கப்பட்டது. அந்த திட்டம் இன்று புத்ராஜயாவில் தொடக்கம் கண்டது. குண்டாங் சம்பா ஆறுகளின் நீர் துர்நாற்றம் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட 4 நீர் சுத்திகரிப்பு ஆலைகளின் பணி இன்று மீண்டும் முழுமையாக தொடங்கியது. கட்டம் கட்டமாக பயனர்கள் நீர் விநியோகம் பெறுவர் என அயர்ஸ்லாங்கூர் நிறுவனம் தெரிவித்தது. இன்று காலை மணி 6 வரையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான நீர் விநியோகம் 9.9 விழுக்காட்டை எட்டியது. நாளை காலை மணி 8 வாக்கில் நீர் விநியோகம் 40 விழுக்காடு முழுமை பெறும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இரவு மணி 8க்கு 90 விழுக்காட்டை அது எட்டும் என அயர்ஸ்லாங்கூர் அறிவித்தது. நீர் தட்டுப்பாடு நிலவும் பகுதிகள் முழுவதுக்குமான நீர் விநியோகம் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு வழக்க நிலைக்கு திரும்பும். நீர் தடைப்பட்டிருக்கும் பகுதிகளுக்கு நீர் விநியோகம் செய்ய அயர்ஸ்லாங்கூர் கோல்கலன் லாரிகள் ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனை, கிளினிக், இரத்த சுத்திகரிப்பு மையம், இறுதி சடங்குகள் ஆகியவற்றின் நீர் விநியோகத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. தெற்கு நேஷனல் வாரிய குழு உறுப்பினராக டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். கிளான் சந்தோசா சட்டமன்ற உறுப்பினருமான அவருக்கான நியமன கடிதத்தை தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் இன்று வழங்கினார்.
டாக்டர் குணராஜ் ஜார்ஜின் நியமனம் இன்று முதல் நடப்புக்கு வருகிறது. சிறு குறு நடுத்தர இந்திய தொழில் முனைவோரின் முதன்மை தேர்வாக தெக்குன்ஸ் பூமி விளங்கி வருகிறது. அவர்களுக்கு உதவ 30 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் இருந்தது. அதனை அதிகரிக்கும் வகையில் தெக்குன்ஸ் பூமி கோஸ் பிக் எனும் புதிய திட்டத்தை அண்மையில் அறிமுகப்படுத்திய டத்தோ ரமணன் மேலும் 30 மில்லியன் ரிங்கிட் நிதியை அறிவித்தார். தெக்கோன் நேஷனலின் திட்டங்கள் இந்திய சமூகத்தவரை, குறிப்பாக குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோரை சென்றடைய டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் உரிய ஆவண செய்வார் என்ற எதிர்பார்ப்பை டத்தோ ரமணன் முன்வைத்தார். சிறார் பராமரிப்பு மையத்தில் மதி இறுக்கத்துக்கு ஆளான 6 வயது சிறுவன் மீது வன் செயல் புரிந்ததாக ஆசிரியர் ஒருவர் இன்று பத்தாலிங் ஜயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். மேஜிஸ்ட்ரேட் ஷாரில் அன்வார் அஹ்மத் முஸ்தபா முன்னிலையில் வாசிக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டை 33 வயது தினேஷ் மாணிக்கம் மறுத்தார். பத்தாலிங் ஜயா சிறப்பு சிறார் பராமரிப்பு மையத்தின் வகுப்பறையில் கடந்த 16ஆம் தேதி காலை 11:50 மணிக்கு தினேஷ் மாணிக்கம் அந்த குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டால் 3 மாதம் சிறை அல்லது 1000 ரிங்கிட் வரை தண்டம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். 1000 ரிங்கிட் மற்றும் ஓர் ஆள் உத்தரவாதத்தில் தினேஷ் மாணிக்கம் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அடுத்த மாதம் 27ஆம் தேதி அந்த வழக்கு மீண்டும் செவிமடுக்கப்படும். மை சலாம் காப்புறுதி திட்டத்தை இவ்வாண்டு பெற ஏறத்தாழ 1,10,00,000 பேர் தகுதி பெற்றுள்ளனர். B40 தரப்பினரை தவிர ஆண்டுக்கு 1,00,000 ரிங்கிட்டிற்கும் குறைவான வருமானம் பெறும் M40 தரப்பினருக்கும் அந்த காப்புறுதி திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்து ஆராயப்படுவதாக நிதி துணை அமைச்சர் லிம் ஹூயின் தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் ஆக அதிகமாக 14,80,000 பேரும், ஜொஹூரில் 13,40,000 பேரும், சரவாக்கில் 11,30,000 பேரும் மை சலாமிற்கு தகுதி பெற்றுள்ளனர். காப்புறுதிக்கு தகுதி பெற்றவர்கள் அரசு, இராணுவ அல்லது பல்கலைக்கழக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டால் அவர்களுக்கு தினசரி 50 ரிங்கிட் என அதிகபட்சம் 2 வாரங்களுக்கு செலவுப்படி வழங்கப்படும். ஆண்டுக்கு அது 700 ரிங்கிட் ஆகும். அதேவேளை மை சலாமின் கீழ் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என வகைப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு ஒரே முறை 8,000 ரிங்கிட் வழங்கப்படும். அதோடு மருத்துவ உபகரணங்களுக்காக மை சலாமின் கீழ் 30,000 ரிங்கிட் வரை நிதியுதவி கோரலாம் என துணை அமைச்சர் விவரித்தார். மக்களுக்கு மருத்துவ ரீதியில் தோள் கொடுக்க 2019 முதல் கடந்த ஆண்டு வரை மை சலாம் இலவச காப்புறுதி திட்டத்திற்கென அரசு 93,61,20,000 ரிங்கிட்டை செலுத்தியுள்ளது. அதன் வழி B40 தரப்பைச் சேர்ந்த 12,70,000 பேர் நன்மை அடைந்துள்ளனர். 2024 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டதற்கு இணங்க அடுத்த ஆண்டு இறுதி வரை தக்கார் மை சலாம் வாயிலாக பயன்பெறலாம் என லிம் ஹூயின் குறிப்பிட்டார். இடைநிலை பள்ளி வரை கல்வி கற்பதை கட்டாயமாக்க 1996 கல்வி சட்டம் திருத்தப்படுகிறது. அதன் சட்ட வரைவு அடுத்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என கல்வி துணை அமைச்சர் வோங் காவோ அவையில் கோடி காட்டினார். மாணவர் இடைநிற்றலை குறைக்கும் கொள்கையை செயலாக்கும் பொருட்டு அந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது. கல்வி அமைச்சு வரையறுத்த விதிகளை சட்டத்துறை தலைவர் அலுவலகம் சரிபார்க்கிறது. அமைச்சரவை கடந்த மாதம் அதற்கு இணக்கம் தெரிவித்த நிலையில் இந்த ஆக அண்மைய விவரங்களை துணை அமைச்சர் அவையில் வெளியிட்டார். செனட்டர் டாக்டர் நெல்சன் ரங்கநாதனின் எழுத்துப்படி கேள்விக்கு வோங் பதிலுரைத்தார். தொடர்ந்து பேசிய துணை அமைச்சர் சரவாக்கில் சேதமுற்ற பள்ளி கட்டடங்கள் மீண்டும் கட்டப்படுவதாகவும் மொத்தம் 391 திட்டங்களில் இம்மாதம் 12ஆம் தேதி வரை 249 நிறைவடைந்ததாகவும் தெரிவித்தார். 49 திட்டங்கள் கட்டுமானத்தில் இருக்கின்றன. மேலும் 19 பள்ளிகளில் கட்டடங்கள் முழுமையாக கட்டப்படவும் கல்வி அமைச்சு முன்மொழிந்துள்ளது. அவற்றின் கட்டுமானம் அடுத்த ஆண்டு தொடங்கும். சேதமுற்ற கட்டடங்களை கொண்ட 555 பள்ளிகள் சரவாக்கில் இதுவரை கண்டறியப்பட்டிருப்பதாகவும் வோங் குறிப்பிட்டார். மலிவு விலையில் பொருள்களை வாங்கி குவிப்பதை களைய தீவிரம் காட்டப்படுகிறது. 1993ஆம் ஆண்டு முதல் இதுவரை அது தொடர்பில் 68 தடுப்பு நடவடிக்கைகளும் 3 பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருப்பதை முதலீட்டு தொழில் வாணிக துணை அமைச்சர் லியூ சின் தோங் சுட்டினார்.
சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மலிவு விலையில் மிக அதிகமான பொருட்கள் மலேசிய சந்தைக்குள் இறக்குமதி செய்யப்படும் சிக்கலை கையாள செயலாக்க ரீதியில் மீதி பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது. அத்தகைய பொருட்கள் அதிக அளவில் தருவிக்கப்பட்டால் அது உதவித்தொகை வழங்கப்படும் பொருட்களிலும் உள்ளூர் சந்தையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் சிறு நடுத்தர தொழில் முனைவர்களின் வாழ்வாதாரம் நிலை குலையும். அந்த சிக்கல்களை கையாள 1993 கலால் வரி மற்றும் பொருள் குவிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழும் அதே சட்டத்தின் 1994 விதியின் கீழும் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதை லியூ மேலவையில் சுட்டினார். கடந்த ஜூன் 30 வரை தனியார் சிறு தோட்டக்காரர்களில் 33.88 விழுக்காட்டினர் மலேசிய நீடித்த செம்பனை எண்ணெய் MSPO சான்றிதழை பெற்றுள்ளனர். அது மன நிறைவளிக்காத விகிதம் எனும் நிலையில் அதிகமானோரை பங்கேற்க செய்ய பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. MSPO தர நிர்ணயத்தை எட்ட சிறு தோட்டக்காரர்களுக்கு பல்வேறு வகையான உதவிகள் வழங்கப்படுவதாக தோட்ட மூலப்பொருள் துணை அமைச்சர் டத்தோ சன் ஃபோங் ஹின் தெரிவித்தார். காப்பு கவசங்கள், பூச்சிக்கொல்லிகள் ஆகியவை வழங்கப்படுவதுடன் வேளாண் நடைமுறை பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. அத்துடன் MSPO சான்றிதழை பெறுவதற்கான ஆவணங்களும் அளிக்கப்படுவதாக துணை அமைச்சர் அவையில் விவரித்தார். மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சின் வனிதா பங்கேட் மகளிர் மேம்பாட்டு திட்டம் வாயிலாக இதுவரை 18,664 பெண்கள் பலனடைந்துள்ளனர். 2021 தொடங்கி கடந்த ஆண்டு வரை தொடர்புடைய பெண்கள் வருமானம் ஈட்ட அந்த திட்டம் துணை புரிந்திருப்பதை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் நோராயினி அஹ்மத் அவையில் சுட்டினார். நாட்டில் உள்ள இன்னும் ஏராளமான பெண்கள் நல்ல வருமானம் ஈட்டும் பொருட்டு மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு நடப்பில் உள்ள திட்டங்களை அவ்வப்போது மேம்படுத்தி வருகிறது. பணியிடத்திலும் வீட்டிலும் ஒரே நேரத்தில் சிக்கல்களை சந்திப்பதால் பெரும்பாலான பெண்கள் மன அழுத்தத்தால் பாதிப்புறுகின்றனர். பொருளாதார வணிக ரீதியில் தடம் பதிக்க அஃது அவர்களுக்கு சவாலாக உருவெடுத்துள்ளது. அத்தகைய சிக்கல்களை சமாளிக்க அமைச்சு இவ்வாண்டு புதிதாக வனிதா டைனமிக் எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. பெண்களின் பொருளாதாரம், பாதுகாப்பு, சுகாதாரம் ஆகிய 3 முதன்மை கூறுகளுக்கு அந்த திட்டத்தின் கீழ் முக்கியத்துவம் அளிக்கப்படும். கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மைகாசே கேபிட்டல் திட்டத்தின் மூலம் 70 விழுக்காட்டு மகளிர் தொழில் முனைவர்கள் வணிகத்தை மேம்படுத்தியுள்ளதாக டத்தோஸ்ரீ டாக்டர் நோராயினி குறிப்பிட்டார். நேபாளத்தில் சௌரியா ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான விமானம் ஓடுதளத்தில் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. விமானி ஒருவர் மட்டுமே உயிர் தப்பிய வேளை விமானத்தில் இருந்த இதர 18 பேரும் உயிரிழந்தனர். உள்நாட்டு நேரப்படி இன்று காலை 11:15 மணியளவில் நேபாள தலைநகர் கட்மாண்டுவில் உள்ள திரிபுவன் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து பொகாராவை நோக்கி விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே விபத்து நேர்ந்தது. விமானத்தில் விமானி, பணியாளர், பயணிகள் என 19 பேர் இருந்தனர். பராமரிப்பு பணிகளுக்காக விமானம் கொண்டு செல்லப்பட்டது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. சௌரியா ஏர்லைன்ஸ் விமானத்தின் தொழில்சார் வல்லுநர்கள், ஊழியர்கள் என 17 பேர் அதில் பயணித்தனர். விமானம் திடீரென ஓடு பாதையிலிருந்து சறுக்கியதை அடுத்து தீப்பிடித்தது. உயிர் தப்பிய விமானி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விமான பாதுகாப்பு விவகாரத்தில் கவனம் செலுத்த தவறி வருவதாக நேபாளத்தின் மீது அடிக்கடி கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. பிலிப்பீன்ஸை புரட்டி போடுகிறது கேமி சூறாவளி. கொட்டி தீர்த்த தென்மேற்கு பருவமழையும் புயலும் மணிலா மற்றும் லூசோன் தீவுகளின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளத்தை ஏற்படுத்தின. தென் மற்றும் மத்திய கடலோர பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். பெரும்பாலான பகுதிகளில் முழங்கால் வரை வெள்ளம் மூண்டுள்ளது. 6 பள்ளிகளும் அரசு அலுவலகங்களும் மூடப்பட்டன. நீனோய் அக்வினோ அனைத்துலக விமான நிலையத்தில் 16 விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. அந்த இயற்கை பேரிடரால் இதுவரை உயிருடச் சேதங்கள் ஏற்படவில்லை. இருப்பினும் மணிலாவின் கிழக்கு ரிசால் நகரில் வெள்ளப்பெருக்கில் அடுத்துச் செல்லப்பட்ட இளைஞனின் நிலை இதுவரை தெரியவில்லை. மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் பிலிப்பீன்ஸின் வடமேற்கு பகுதியை கேமி சூறாவளி தாக்கி வருகிறது. முன்னதாக அந்த சூறாவளி மணிக்கு 155 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி கனத்த மழையையும் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தியது. இந்த ஆண்டு பிலிப்பீன்ஸை தாக்கிய 3வது சூறாவளி இது.
இதனிடையே கேமி சூறாவளியை எதிர்கொள்ள தாய்வான் தயாராகி வருகிறது என்று அந்நாட்டில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டன. ரயில் படகு சேவைகளும் நிறுத்தப்பட்டன. 250க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இந்த பருவத்தில் அந்த தீவு நாட்டை தாக்கும் முதலாவது சூறாவளியான கேமி இன்று இரவு 10 மணிக்கு வடகிழக்கு கடற்கரையை தாக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி பொதுமக்களை வீட்டிலேயே இருக்குமாறு தாய்வான் அதிபர் லாய் சிங்தே வலியுறுத்தினார். எத்தியோப்பியாவின் தென் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 229ஆக அதிகரித்தது. உயிரிழந்தவர்களில் 148 ஆண்களும் 81 பெண்களும் அடங்குவர். கேசே கோஃபா மாவட்டத்தில் கடந்த திங்கட்கிழமை பெய்த கடும் மழையால் மண் சரிவு ஏற்பட்டது. நேற்று 55ஆக இருந்த மரண எண்ணிக்கை தேடி மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்வதை அடுத்து இன்று 229ஆக அதிகரித்தது. அந்த பகுதியில் தேடும் பணி தொடர்வதாக கோஃபா மண்டல தகவல் தொடர்பு துறை கூறியது. எத்தியோப்பியாவில் மழை காலத்தில் மண் சரிவுகள் ஏற்படுவது வழமை. அதிலும் ஜூலையில் தொடங்கி செப்டம்பர் மத்தியில் வரை அவை ஏற்படுவதுண்டு. இருப்பினும் அந்த மேற்கு ஆப்பிரிக்க நாட்டில் ஏற்பட்ட மிக மோசமான இயற்கை பேரிடர் இதுவென கூறப்படுகிறது. கனடாவில் எரியும் காடுகள். இதுவரை ஆல்பெர்டா பகுதியில் 17,500க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். 300க்கும் அதிகமான இடங்களில் காட்டு தீ இன்னமும் உயிர்ப்புடன் இருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பியா தீயணைப்புத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. சுற்றுப்பயணிகள் மத்தியில் பிரபலமான ஜாஸ்பர் தேசிய பூங்கா உட்பட அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஆல்பர்டாவில் உள்ள காட்டில் 176 இடங்கள் பற்றி எரிகின்றன. அங்கிருந்து வெளியேறும் புகையினால் காற்றின் தரம் மோசமாக மாசடைந்துள்ளது. வறட்சி மற்றும் பலத்த காற்றினால் ஆல்பர்டாவில் கடந்த சில நாட்களாக காட்டு தீ தீவிரமடைந்துள்ளது. காசாவில் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை அமைக்கும் ஹமாஸ் மற்றும் ஃபத்தா இடையிலான அமைதி ஒப்பந்தத்தை ஐநா தலைமை செயலாளர் அந்தோனியோ குட்டெரஸ் வரவேற்றார். அந்த போர் பூமியில் அமைதி நிலவ எடுக்கப்படும் இத்தகைய முயற்சிகள் வரவேற்கத்தக்கவை என அவர் கூறினார். இறையாண்மை கொண்ட சுதந்திர நாட்டை உருவாக்க வேண்டும் எனும் பாலஸ்தீனர்களின் வேட்கைக்காக மட்டுமின்றி அவர்களின் நலனும் அமைதியும் காக்கப்படுவதை உறுதி செய்யவும் இந்த அமைதி ஒப்பந்தம் மிக அவசியம். முன்னதாக நாட்டின் ஒற்றுமையை நோக்கி 12 பாலஸ்தீன அரசியல் கட்சிகளுடன் இணைந்து பெய்ஜிங் சாசனத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக ஹமாஸ் அறிவித்தது. இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை உட்படுத்தி பாலஸ்தீனத்தில் இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க இந்த உடன்படிக்கை வகை செய்யும். போருக்கு பிறகு காசாவில் தற்காலிக தேசிய நல்லிணக்க அரசாங்கத்தை நிறுவவும் தொடர்புடைய குழு ஒப்புக்கொண்டதாக சீனா வெளியுறவு அமைச்சர் வாங் யி தெரிவித்தார். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை. கல்வி தனி மாந்தனின் வாழ்க்கையை மட்டுமா முன்னேற்றக்கூடியது? ஒரு சமூகமே உருமாற முடியும். சான்று பகர்கின்றனர் மங்கோலிய நாடோடிகள். மங்கோலியா பூமிப்பந்தின் வடக்கே சீனா, ரஷ்யா எனும் இரு வல்லரசுகளுக்கு நடுவே ஒளிந்து கொண்டிருக்கும் நாடு. 34 லட்சம் பேர் மக்கள் தொகையை கொண்ட அந்நாட்டில் பெரும்பாலானோர் நாடோடிகள்தான். கோடை காலத்தில் கால்நடைகளை மேய்த்து வருமானம் ஈட்டிக்கொள்ளும் வேளை குளிர்காலத்தில் குடியிருப்புகளிலேயே முடங்கி கிடக்கும் சமூகம். பருவத்துக்கு ஏற்ப இடங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் மனிதர்கள். ஆனாலும் சமுதாய அடுக்கில் முட்டி மோதி கல்வியை படிக்கல்லாக கொண்டு இன்று தலை நிமிர்ந்து நிற்கின்றனர் நாடோடி சமூகத்தை சேர்ந்த பலர். அதிலும் பெரும்பான்மையோர் பெண்கள். அரசாங்கத்தின் கல்வி உதவி நிதி மூலம் முதுகலை பட்டம் பெற்ற 36 வயதான குலான் போன்றோர் இன்று அந்த சமூகத்துக்கு கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றனர். கடந்த 20 ஆண்டுகளில் தலைநகர் உலான்பாத்தாரை நோக்கி படையெடுத்திருக்கும் கல்வி கற்றோர் எண்ணிக்கை அந்த மாநகரின் மொத்த மக்கள் தொகையில் பாதி. இளம் வயதிலேயே வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தை உதறிவிட்டு கல்வி கழகங்களை தம் கால்கள் நாடியதன் விளைவே இந்த முன்னேற்றம் என கூறுகிறார் 42 வயது கொரோல் எங்துயா. உலான்பாத்தாரில் நவீன வசதிகளுடன் கூடிய அடுக்ககத்தில் வசித்து வரும் அவர் சமூக நலனை பேணும் அரசு பணியில் இருக்கிறார். மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் படித்து பட்டம் பெற்ற கோரோல் இன்று அரசு மாளிகை அருகில் வசித்து வருகிறார். இடைநிலை கல்வி பயில பெற்றோரை விட்டு 150 கிலோமீட்டருக்கு அப்பால் வசிக்க நேர்ந்தவரின் ஒரே குறிக்கோள் படிப்பு மட்டுமே.
பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது செலவுக்காக சமையல், வீட்டு வேலை, குழந்தை பராமரிப்பு என பல்வேறு வேலைகள் செய்து பணம் ஈட்டினார். இரவு கல்விக்கானது அவரை பொறுத்தவரை. வாழ அறிந்தோருக்கு வாழ்க்கை ஒரு பெருங்கோயில். கல்வி அதன் தூண்டாமணி விளக்கு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தங்கத்தை தட்டிச் செல்வது திண்ணம் என திடமாக உள்ளார் தேசிய ஒற்றையர் தொழில்முறை பூப்பந்து நட்சத்திரம் லீ ஜிஜியா. வரும் சனிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் அந்த உலக போட்டியில் களம் காண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உலகத்தர வரிசையில் 7ஆம் நிலையில் உள்ள ஜீஜியா ஒலிம்பிக்கில் 2ஆம் முறையாக களம் காண்கிறார். கடந்த ஆண்டு நவம்பர் பூப்பந்து விளையாட்டிலிருந்து சிறிது காலம் ஓய்வெடுக்கப் போவதாக கூறிய அந்த அகில இங்கிலாந்து பூப்பந்து முன்னாள் வெற்றியாளர் புது பொலிவுடனும் புத்துணர்ச்சியுடனும் ஒலிம்பிக்கை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருப்பதாக கூறினார். அதோடு பூப்பந்து மீதான தமது காதல் அளப்பரியது எனவும் அதே காதலுடன் களமிறங்கப் போவதாகவும் BWF உலக பூப்பந்து சம்மேளனத்திற்கு அளித்த பேட்டியில் அவர் உவகை தெரிவித்தார். வரும் 27ஆம் நாள் G குழு நிலை ஆட்டத்தில் ஜீஜியா விளையாடவிருக்கிறார். 2024 ஒலிம்பிக் போட்டியில் நாட்டுக்கு பதக்கத்தை வெல்லும் வல்லமை கொண்ட ஒரே இணையராக தேசிய இரட்டை வீரர்கள் ஏரன்ஷியா, சோ வூயிக் கருதப்படுகின்றனர். வெற்றிக்கனியை பறிக்க மிகுந்த சவால்களை அவர்கள் எதிர்கொள்ள தேவை இருக்காது என நாட்டின் தேசிய பூப்பந்து சகாப்தம் டத்தோ ரசீப் சீடெக் நம்பிக்கை தெரிவித்தார். உலகத்தர வரிசையில் 4ஆம் இடத்தில் இருக்கும் தேசிய அணியினர் A பிரிவு ஆட்டத்தில் அந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் சீனாவின் லியாங் வெய் கெங் வாங் சாங் இணையினரை சந்திக்கவிருந்தாலும் அவர்களை வீழ்த்துவதில் தேசிய வீரர்களுக்கு சிக்கல் இருக்காது என டத்தோ ரசீப் கூறினார். ஏரன்ஷியா, சோ வூயிக் இணை அரையிறுதியில் உலகின் சிறந்த 3 இணையர்களை எதிர்கொள்வதே அவர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும். வெய் கெங் வாங் சாங் இணையினரை தவிர்த்து இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரான்கிரெட்டி, சிராக் ஷெட்டி, இந்தோனேசியாவின் ஃபஜார் அல்ஃபியான், முகமது ரியான் ஆர்டியாந்தோ ஆகியோருடனும் நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் களம் காண உள்ளனர். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி புதுமைகளின் விளைநிலமாய் வரலாற்றில் இடம்பெறவிருக்கிறது. நெருக்கடிகளும் பிரிவினைகளும் உலகில் ஓங்கி வரும் நிலையில் விந்தைகளே வியக்கும் விளையாட்டு களமாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி திகழவிருக்கிறது. பிரான்ஸ் தலைநகரில் நடைபெறும் இந்த ஒலிம்பிக் போட்டி வரலாற்றில் சில முக்கிய குறிப்புகளை எழுதவிருப்பதாக ஒலிம்பிக் அனைத்துலக செயற்குழு தலைவர் தாமஸ் பாக் பெருமிதம் தெரிவித்தார். வழக்கமாக ஒலிம்பிக் தொடக்க விழா அரங்கத்தில் நடைபெறும். ஆனால் 2024 ஒலிம்பிக் போட்டி சேன் ஆற்றோரம் பொதுவெளியில் நடக்க உள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் பாரிஸின் பெருமை மிகு சின்னமாக விளங்கும் ஐஃபில் கோபுரமும் ஈடுபடுத்தப்படவிருக்கிறது. அத்துடன் பனிச்சறுக்கு போட்டிகள் முதன்மை களத்தில் இருந்து 15,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரான்ஸ் வட்டாரமான தஹீத்தியில் நடைபெறவிருக்கின்றன. ஆண் பெண் விளையாட்டாளர் சம எண்ணிக்கையில் பங்கேற்கும் முதல் ஒலிம்பிக் போட்டி எனும் வரலாற்றையும் 2024 பாரிஸ் ஒலிம்பிக் பொன்னெழுத்துகளால் பொறிக்கவிருக்கிறது. புண்படவே வார்த்தைதனை சொல்ல வேண்டாம். ஒருவர் மனம் புண்படும்படி பேசாதே, அது அவரை மனதளவில் பாதிக்கும் என அறிவுரைக்கிறார் புலவர் உலகநாதனார். நிறைவடைகின்றன ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.